ஓம் சாய்ராம். நல்லதே நினைத்து நல்லதே செய்தால் நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, இன்றைய தினத்தில் என்னுடைய சச்சரித்திரத்தை தொட்டு நீ உள்நுழையக்கூடிய மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்பை இன்று நீ பெற்றிருக்கின்றாய். உன் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் நான் ஒழித்து கட்டுவேன். உன் வாழ்வில் நிம்மதியை நான் உனக்கு பரிசாக கொடுப்பேன். மகிழ்ச்சியான தருணங்கள் நம் வாழ்வில் எப்பொழுதும் கிடைக்காதா? கிடைத்தாலும் அது நிலையில்லாமல் இருக்கின்றதே. இப்படிப்பட்ட வாழ்க்கை எதற்காக நான் வாழ வேண்டும் அப்பா? இப்படி நிம்மதியற்ற நிலையில் என்னை வைத்துள்ளீர்களே என்று நீ என் மீது உரிமையோடு கோபப்படுகின்றாய் அல்லவா? என் அன்பு குழந்தையே, உன்னுடைய தந்தையாக இருந்து உன் வாழ்விற்கு தேவையான எல்லா வசதிகளையும் வாய்ப்புகளையும் கொடுத்து சந்தோஷமாக வாழ வைக்கத்தான் இன்றைய தினத்தை தேர்ந்தெடுத்து நான் உன்னை சச்சரித்திரத்தை தொடவும் செய்தேன். உன் மனதில் நீ எதை வேண்டிக் கொண்டு இந்த பதிவை முழுவதுமாக கேட்டாலும் அந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நிச்சயம் கிடைத்தே தீரும், நடந்தே தீரும். நீ ஆசைப்படுவதில் ஒரு பொழுதும் தவறு இருந்தது இல்லை. நியாயமான விஷயங்களுக்கு ஆசைப்படுகின்றாய். அது கூட கிடைக்கவில்லை என்னும் பொழுதுதான் உன் மனது விரக்தியை அடைய ஆரம்பித்து விடுகின்றது. நீ யாராவது ஒருவருடைய மனதை கஷ்டப்படுத்தி அதன் காரணமாக அவர் என்னிடம் வந்து மனம் வருந்தி கண்ணீர் விட்டு நின்றால் அது உனக்கு பாவத்தை கொடுத்து விடும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் உன் வாழ்வில் நடக்கக்கூடாது என்பதற்காக நான் கவனத்தோடு செயல்படுகின்றேன். நீ யாருடைய மனதையும் கஷ்டப்படுத்தி பேசக்கூடாது என்பதற்காக நான் முனைப்போடு செயல்பட்டும் வருகின்றேன். சில தருணங்கள் உனக்கு அப்படி அமைந்தும் விடுகின்றது. உன்னுடைய வாழ்க்கையை உயர்வானதாக மாற்ற வேண்டும் என்பதற்காக நான் இங்கு பாடுபடுகின்றேன். என் அன்பு குழந்தையே, நீ எப்பொழுதும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நிறைந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றுதான் உன்னுடைய சாய் அப்பன் நான் ஆசையும் படுகின்றேன். சிறிது கவனமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ நடந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வார்த்தைகளை அளவாக பேச பழக வேண்டும் என் குழந்தையே. பிறர் மீது உன்னுடைய கோபம் இருக்கும் பொழுது அதை வேறு ஒருவரிடத்தில் போய் காண்பிக்கின்றாய். அவர்களுடைய மனம் கஷ்டப்படுகின்ற அளவிற்கு எதையாவது பேசியும் விடுகின்றாய். பேசிய பின் வருத்தமும் பட செய்கின்றாய். ஏனென்றால் நீ என்னுடைய பிள்ளை என்பதை அந்த இடத்தில் நிரூபிக்கவும் செய்கின்றாய். உடனே என்னிடம் ஓடி வந்து, இப்படி பேசிவிட்டேன் அப்பா, மன்னித்து விடுங்கள், என்னை இப்படி பேசும்படி தூண்டி விடுகின்றார்கள், நான் என்ன செய்வேன் என்று கண்ணீர் விட்டு கதறுகின்றாய். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் கர்மாவின் காரணமாக அனுபவிக்க வேண்டி இருக்கின்றது. அந்த கர்மாவின் பிடியிலிருந்து உன்னை விடுவித்து உன்னுடைய வாழ்க்கையையும் மனதையும் மென்மையாக மாற்றுவதற்கு நான் வந்திருக்கின்றேன். கடினமான நாட்களால் உன்னுடைய மனது கூட கடுமையாக மாறியும் இருக்கின்றது. என் அன்பு குழந்தையே, மனம் உடைந்து போய் நீ இருப்பதால் தான் இவ்வளவு வேதனைகள் உனக்குள் இருக்கின்றது. உன்னுடைய மனம் எப்பொழுதும் உடைந்து போகாத அளவிற்கு பார்த்துக்கொள். பயம் என்ற ஒன்று உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்கக்கூடாது. உன்னுடைய வேண்டுதல்கள் என்ன என்று எனக்கு தெரியும். நீ எந்த விஷயத்தில் வருத்தப்படுகின்றாய், எதற்காக கண்ணீர் சிந்துகின்றாய் என்று அனைத்தையும் நான் அறிவேன். உன்னுடைய பிரார்த்தனைகள் பலம் வாய்ந்தது. உன்னுடைய வேண்டுதல்கள் சக்தி நிறைந்தது. அதை நான் நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பேன். யாருடைய வருத்தத்திற்கும் கண்ணீருக்கும் எப்பொழுதும் நீ காரணமாக இருக்கக்கூடாது என் குழந்தையே. நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை நான் நிம்மதி நிறைந்ததாக மாற்றுவேன். நல்லதே நடக்கும்.